அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 8, 2023 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிக்ஜம் புயல் பாதிப்பு தமிழகத்துக்கு ரூபாய் 450 கோடி பிரதமர் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரூபாய் 561 கோடி திட்டத்துக்கும் ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல்வருடன் பிரதமர் பேச்சு. ஹெலிகாப்டரில் ராஜ்நாத் சிங் ஆய்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தெலுங்கானா முதல்வராக பதவியேற்றார் ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானா முதல்வராக ரேவந்த் ரெட்டி வியாழக்கிழமை பதவியேற்றார். துணை முதல்வராக மல்லு பாட்டி விக்ரமார்காவும் இதர 10 அமைச்சர்களும் அவருடன் பதவியேற்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அறிவுடையவர் எதிர்காலத்தில் நிகழப்போவதனை முன்னே எண்ணி அறிய வல்லார். அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர் அப்படின்னு அறிவுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஜிடிபியில் எண்ம பொருளாதாரம் 20% பங்களிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபியில் எண்ம பொருளாதாரம் 20% பங்களிக்கும்னு மத்திய மின்னணுவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வியாழக்கிழமை தெரிவித்தார்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி பட்ஜெட்டில் வியக்கத்தக்க அறிவிப்புகள் இருக்காதுன்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. வேகமாக வளரும் பொருளாதாரம்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க இதில் ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருந்தால் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக 2024க்குள் மார்க் 3 GSLV 6 PSLV ராக்கெட்களை விண்ணில் ஏவும் இஸ்ரோன்னு ஒரு பெரிய ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டு இதெல்லாம் லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரோ சொல்லியிருக்காங்களாம். ஒடிசாவில் அக்னி-1 ஏவுகணை சோதனை வெற்றி. குறுகிய தொலைவில் உள்ள இலக்குகளை அளிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி-1 ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் வியாழக்கிழமை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மிக உயர்ந்த துல்லியத்தன்மை கொண்ட அமைப்பு என்பதை அக்னி-1 ஏவுகணை நிரூபித்துள்ளது. சோதனையின் போது அனைத்து செயல்பாடு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான அளவீடுகளை இந்த ஏவுகணை பூர்த்தி செய்தது. ரேடார் உட்பட பல கண்காணிப்பு அமைப்புகள் அளித்த தரவுகள் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். அக்னி-1 ஏவுகணை கடைசியாக ஜூன் 1 சோதனை செய்யப்பட்டது. அக்னி ரக ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. புதிய தலைமுறை பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி பிரைம் கடந்த ஆண்டு அக்டோபரில் சோதித்து பார்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மார்ச்சில் ரஷ்ய அதிபர் தேர்தல் வரதா அந்நாட்டு நாடாளுமன்றம் வியாழக்கிழமை ஒப்புதல் வழங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் அவுட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.